இலங்கை போராளி சைமன் கதை தெரியுமா? அட, இவர் இல்லைங்க. இதை கேளுங்க. யாழ்ப்பாணத்தில் அப்பா அம்மா மகன்னு ஒரு அழகான குடும்பம். கொஞ்ச நாளில் மகன் காணாமல் போகிறான். விசாரித்ததில் இயக்கத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லப்படுது. போர் நடந்துட்டு இருந்ததுனால எல்லா தமிழர்கள் மாதிரியும் சைமனோட அப்பாவும் அம்மாவும் கனடாவுக்கு அகதியாக போகிறாங்க. போன இடத்துல நல்லா சம்பாரித்து வீடு பங்களா ஃபேக்ட்ரின்னு வசதி ஆயிட்டாங்க. சைமனும் எப்படியோ 15 வருஷம் கழிச்சு போரில் தப்பிச்சு கனடாவை நோக்கி வந்து சேர்றான். வந்த இடத்துல சைமனுக்கு சொகுசான பங்களாவும் ஃபேக்ட்ரியும் கிடைச்சோன்னே நம்ம உறவுகள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி இங்கே சொகுசாக இருக்க முடியும்னு ரொம்ப வருத்தப்படுறான். அம்மா கையால் சாப்பிட்ற மஞ்சள் நெய் சோறு கூடவே பணி செஞ்ச மஞ்சுளா தற்கொலை படையில் சேர்ந்து மரணிச்சது தான் ஞாபகப்படுத்துது. கனடாவோட நடுக்கும் பனிப்பொழிவில் கூட ஏம்மா இவ்வளோ வேர்க்குது அப்படின்னு சொல்லி மனப்பிறழ்வுக்கு உள்ளாகுறான். இரவு படுக்கை அறையில் இருந்த சைமன் காணாமல் போனதை அறிஞ்ச அம்மா நீண்ட தேடுதலுக்கு பின்னாடி ஒரு பனிக்காட்டில் இறந்த நிலையில பிணமா தனக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சும் தன்னோட ஈழ உறவுகள் அங்கே கஷ்டப்படுறத நினச்சி வருத்தப்பட்டு இறந்து போன சைமனுக்கு சல்யூட்.